அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நமக்கு என்ன அளிக்கிறார்? அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அப்படியானால் praise the Lord. கிருபை என்பது தகுதியில்லாத ஒருவன் மேல் இரக்கம் பாராட்டி அன்பு செய்து அவனுக்கு கொடுக்கிற நன்மையே கிருபை. Praise the Lord. அப்ப தகுதியில்லாத நமக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? நன்மைகளை தருகிறார். Praise the Lord. இதற்கு நாம் எவ்வளவேனும் தகுதி அல்ல, பாத்திரனும் அல்ல. Praise the Lord. அப்படியானால் கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருகிறார். சொல்லி முடியாத ஈவுகளை கர்த்தர் நமக்கு தருகிற தேவன். ஆமென். அப்ப இங்க நான் வாசிக்கும் போது அவர் அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பெருமையாய் இருக்கிறோமா, மேட்டிமையாய் இருக்கிறோமா, அகந்தையாய் இருக்கிறோமா, இருமாப்பாய் இருக்கிறோமா? Praise the Lord. அல்லது தாழ்மையின் சிந்தையாய் இருக்கிறோமா? மத பிரசங்கத்திலே முதல் வார்த்தை வாய் திறந்து இயேசு சொல்லுகிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய. ஆவியிலே எளிமை இருக்குதா? எளிமை, ஆவியிலே எளிமை. எளியவர்கள் எளிமையாய் இருப்பார்கள். பணம் படைத்தவர்கள் அவர்கள் பெருமையாய் ஜீவிப்பார்கள். நம்ம பாணியில சொல்ற அந்த பந்தா வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? ரொம்ப பந்தா. தனக்கு ஒரு பொருள் இருந்தா, நல்ல ஒரு வாட்ச் கட்டினா அது ஒரு பெருமை, நகை நிறைய போட்டிருந்தா நகை பெருமை, அழகா இருந்தா அழகு பெருமை. சொத்து சுகம் கார் பங்களா இருந்தா அது ஒரு பெருமை. காலில் கொலுசு மாட்டி இருக்கிறோம்னா ஒய்யாரமா நடப்போம். ஆமென். அதை எசாயா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர்கள் ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பொலிக்க திரிகிறார்கள். நடக்கிறார்கள் ஒரு பெருமை, ஒரு கனப்படுத்தி சொல்லலாமே. அப்படி சொல்லவில்லை. ஆனால் அங்க வேதம் எப்படி சொல்லுகிறது? ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பொலிக்க திரிகிறார்கள். கர்த்தர் அவர்கள் உச்சந்தலையை மொட்டையாக்குவார். ஹல்லேலூயா. படிச்ச பெருமை. ஆமென். கல்யாண தேவனுடைய பிள்ளைகள், உத்தியோகம் இருந்தா உத்தியோக பெருமை. அது உனக்கு கர்த்தர் தந்த பிச்சை. கர்த்தர் உனக்கு உத்தியோகத்தை கொடுத்தால் அது உனக்கு கொடுத்த, நம்ம புரிகிற மாதிரி இருக்கிறதா அதான் வார்த்தை. கர்த்தர் உனக்கு சம்பளம் கொடுக்கிறாரு, கர்த்தர் உனக்கு காசு கொடுக்கிறாரு, கர்த்தர் உனக்கு பணம் கொடுக்கிறாரு. எதை கொடுத்தாலும் சரி, அது நம்ம ஸ்டைல் ஆஃப் பிபிலிக்கல்ல ஈவு த கிஃப்ட் என்று சொல்லுகிறோம். ஆனா நான் சொல்கிறேன், அது அவர் கொடுத்த பிச்சை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியினுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் எங்களுடைய கண்கள் பிச்சைக்காக காத்திருக்கிறது. எதுக்காக காத்திருக்கிறது? பிச்சைக்காக காத்திருக்கிறான். அப்படிதான் சொல்லுது. ஆமென். அவருடைய கிருபை, அவர் நம்மை வைத்த இரக்கம், அவருடைய ஈவு, அவர் நம்மை வைத்த அன்பு.
Praise the Lord. தேவனுடைய இரக்கமும் அன்பும் இல்லாவிட்டால் அல்லேலூயா நாம் எப்பயோ மடிந்திருப்போம். புலம்பலை வாசிக்கும் போது இம்மட்டும் நிர்மூலம் ஆகாது இருப்பது அவருடைய கிருபையே. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி நடத்துகிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய தேவன் உயர்ந்தவர், உன்னதமானவர், மகிமை நிறைந்தவர், மாசற்றவர், மகா பரிசுத்தமுள்ள தேவன். ஹல்லேலூயா. சகல விதமான கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரத்தை பெற அவர் பாத்திரராய் இருக்கிறார். பரலோகத்திலே பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாய் தவழ்ந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதே சங்கீதத்திலே வாசிக்கிற போது அவர் வருகிற வரையிலே பிதாவானவர் ஆசீர்வாதங்களை கையிலே ஏந்தி கொண்டு அவருக்கு முன்பாக போகிற போது அவர் கேட்டார், எனக்கு தீர்க்க ஆயுசை தாரும் என்று கேட்டார். கர்த்தர் அவருக்கு தீர்க்க ஆயுசை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், பிதாவே நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி தாழ்மையாய் பிதாவுடைய சமூகத்திலே அவர் கேட்கும் போது பிதா சொல்லுகிறார், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்தவர், முன்குறித்தவர், நீதிமான்களாய் மாற்றினவர். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய தலைகளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொப்பனத்தை தந்தார். ஆனால் அந்த சொப்பனம் உடனே நிறைவேறவில்லை. அதற்கு காலங்கள் எடுத்தது, சமயம் அங்கே நீட்டித்தது. ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையிலே கண்ட சொப்பனம் உடனே அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை. அவனுடைய சகோதரமார்கள் அவனை பகைத்தார்கள். ஹல்லேலூயா. பட்சணங்களோடு பதார்த்தங்களோடு கூட அங்கே சகோதரர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் பட்சணங்களை புசித்தவர்கள் பிரைஸ் தி லார்ட் அவனை கொண்டு போய் குழியிலே இறக்கினார்கள். முதல் காரியம். ஆமென். அவனை எங்கே இறக்கினார்கள்? ஒரு குழியிலே, தண்ணீர் இல்லாத ஒரு குழியிலே அவனை தூக்கி போட்டார்கள். ஆமென். பிற்பாடு இஸ்மவேலர்கள் வரும்போது அவனை அடிமையாய் மாற்றினார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டார்கள். ஆமென். என்னையா சொப்பனம்? என்ன அரிக்கட்டு மாத்திரம் உயர்ந்திருந்தது, 11 அரிக்கட்டுகளும் என்னை வணங்கினது. ஆனால் 10 பேரும் என்னை தூக்கி என்ன செய்தார்கள்? குழியிலே போட்டார்கள். இப்போது என்னை விலைக்கு 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்களே என்று அவன் நினைத்திருப்பார். ஹல்லேலூயா. பிற்பாடு அங்கிருந்து கொண்டு போய் அடுத்த ஒரு வியாபாரம், அங்கே கொண்டு போய் எகிப்து தேசத்திலே அவனை விற்கும் போது அங்கே போத்திபார் என்ன செய்தான்? அவனை விலைக்கு வாங்கி தன் வீட்டிற்கு அடிமையாய் வைத்தான். தேவனுடைய பிள்ளைகளை சற்று நினைத்து பாருங்கள். அவனுடைய ஸ்தானத்திலே நீங்கள் உங்களை வைத்து பாருங்கள். என்ன ஆண்டவர், நான் என்ன கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த விதமான சம்பவம்? பிரைஸ் தி லார்ட். எத்தனை தரம் நீங்கள் புலம்பி இருக்கிறீர்கள், ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்க மாட்டீரா, எனக்கு பதில் தர மாட்டீரா, எனக்கு பலன் கொடுக்க மாட்டீரா? ஆனால் யோசேப்பை கர்த்தர் உயர்த்துவதற்கு அவனை புடமிட்டார். அவன் விலங்குகள் கைகளிலே மாற்றப்பட்டது. கர்த்தர் யோசேப்பை என்ன செய்தார்? புடமிட்டார். ஆமென். 17 வயதிலே தாயின் தகப்பனை விட்டு பிரிந்த அவன் அவன் அடிமைத்தனத்திலே கடந்து போகிறான். சரி, போத்திபார் வீடுதான் எனக்கு நிரந்தரம், இனி நான் என்னுடைய தாயையோ தகப்பனையோ அல்லது என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களையோ நான் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது என்கிறதான மனவேதனையிலே அவன் துடிக்கிறவனாய் இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு ஆங்கிலத்தில் ஒரு பெயர் உண்டு, ஹோம் சிக்.
நான் சிக், ஹாஸ்டல்ல இருந்தா ஹாஸ்டல்ல இருக்க மனம் இருக்காது. எப்ப வீட்டுக்கு அனுப்புவான், எப்ப அம்மா அப்பாவை பார்ப்போம், வீட்டுல சமைக்கிற சமையலை நான் எப்ப சாப்பிடுவேன் அப்படிங்கிறதான ஒரு ஏக்கம் தனித்து இருக்கிறவர்களை பார்த்து நீங்கள் விசாரிக்கும் போதுதான் தெரியும் அந்த ஹோம் சிக். யோசேப்புக்கு என்ன சிக்கு? ஹோம் சிக் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் போத்திபார் வீட்டில் அடுத்த ஒரு சோதனை, சிறைச்சாலைக்கு போகத்தக்கதான ஒரு சூழ்நிலை. யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. நீங்களா இருந்தா போதும், போதும் ஆண்டவர், போதும் ஆராதனை, போதும் கர்த்தரை தேடுகிற அனுபவம், போதும் கர்த்தரை பின்பற்றுகிற அனுபவம், போதும் இனி எனக்கு ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லி பறந்து போயிடுவோம். ஆனாலும் சிறைச்சாலையிலேயும் தேவனாகிய கர்த்தர் அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலைக்காரனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். ஒரு லீடரா கர்த்தர் எடுத்துக்கொண்டால், முன்குறித்தால், தெரிந்து கொண்டால், அழைத்தால், அவனுடைய வாழ்க்கையில எந்த இடத்திற்கு போனாலும் அந்த தலைமைத்துவம் என்கிறதான ஒரு லீடர்ஷிப் அவனை விட்டு நீங்காது. ஆமென். சிறைச்சாலையிலே இருந்த போதிலும் அங்கே இருக்கிற சிறை கைதிகளுக்கு இவனை அந்த சிறைச்சாலைக்கார தலைவர் இவனை அதிபதி தலைவனாய் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை தெரிந்து கொண்டது உண்மையானால், முன்குறித்தது உண்மையானால், கர்த்தர் எப்போதும் உன் தலையை அவர் உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுவோம். சங்கீதம் 138 சங்கீதம் 6 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தார். நம்முடைய தேவன் யார்? உங்களுடைய தேவன் எங்கே? உங்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வானே. நம்முடைய தேவன், என்னுடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தமக்கு சித்தமானவைகளை செய்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நாம் உண்டு பண்ணின தெய்வங்கள் அல்ல. நம்மை உண்டாக்கின, உருவாக்கின கர்த்தரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். அவர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென். இயேசு சொல்கிற பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அதை குறித்து ஏசாயா சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அப்படியானால் தேவன் மாம்சத்திலே இந்த உலகத்தில் அவர் வெளிப்பட்டார். இந்த உலகத்திலே அவர் வந்த நோக்கம் என்ன? மனு மக்களை மீட்கும்படியாய், மனுஷர்களை ரட்சிக்கும்படியாய் அவர் இந்த உலகத்திலே வந்தார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்திற்கு அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. ஆனால் அவர் இந்த உலகத்திலே வந்த போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 29 வசனத்திலே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், ஒருவன் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ள கடவன், அப்பொழுது அவனுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டு. அல்லேலூயா. உனக்கு இளைப்பாறுதல் வேண்டுமா? உனக்கு சமாதானம் வேண்டுமா? உனக்கு ஆறுதல் வேண்டுமா? இயேசுவிடத்திலே கடந்து வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் இயேசு ஒருவரே இளைப்பாறுதலை தருகிறவர், ஆறுதல் தருகிறவர். எசாயா 51:12 சொல்லுகிறது, நானே உனக்கு ஆறுதல்
செய்கிற தேவன். கர்த்தர் தாமே நமக்கு ஆறுதல் படுத்துவார். அவர் உன்னை அறிகிற தேவன். உன்னுடைய வேதனை, உன்னுடைய துக்கத்தை, உன் பாரத்தை, உன் கவலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். எத்தனை நல்ல தேவன், எத்தனை நல்ல தேவன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேலில் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. என்று சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். அதைத்தான் பவுல் சொல்லுகிறான், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் விண்ணப்பங்களினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தையையும் உங்கள் இருதயத்தையும் காத்துக் கொள்ளும். என்னத்த சமாதானத்தை தந்த, என்ன ஆறுதல் படுத்தின, என்ன செஞ்சாருன்னு சொன்னா நமக்கு அந்த வார்த்தை என்ன செய்யாது, வேலை செய்யாது. ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்கள், அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் ஒதுக்கப்பட்டான், அவன் நெருக்கப்பட்டான். அவனுடைய இருதயம் இரும்பு சங்கிலிகளினாலே அங்கே அடைபட்டிருந்தது. அவன் குடமிடப்பட்டான் என்று தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே அவன் சொல்லுகிறான். ஆமென். குடமிடுதல் என்பது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும்படியா, கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். குடமிடுதல் அவசியமா இல்லையா? நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று பேதுரு 1 அதிகாரம் 6 நாம் வாசிக்கிறோம். துன்பப்பட வேண்டியது இது யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆண்டவரே, எனக்கு துன்பத்தை தார், என்னை நீர் குடமிடு, அப்பொழுது நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுவோமா? சும்மா ஒண்ணுமே வேண்டாம் சொல்லும் போதே இங்க துன்பமோ வேதனையோ கஷ்டமோ நெருக்கமோ தூஷணமோ நமக்கு என்ன செய்யுது? வருது. இதுல ஆண்டவரே, நீர் என்னை புடமிட்டு பார், அப்பொழுது நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு யோபை போல சொன்னா தாங்க முடியுமா? Praise the Lord. Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை கர்த்தர் கொடாமிட்டார். ஆமென். போத்திபாருடைய மனைவி யோசேப்புடைய வஸ்திரத்தை பிடித்து இழுத்தார். அவன் வஸ்திரத்தை விட்டுவிட்டு ஓடி போனார். இப்ப போத்திபாருக்கு கிடைத்ததான ஆதாரம் என்ன? யோசேப்புடைய வஸ்திரம். Praise the Lord. கையும் மெய்யுமாய் பிடிபட்டது போல கையிலே அவர் கையில் இருக்க ஆதாரம் என்ன? யோசேப்புடைய வஸ்திரம். Praise the Lord. அந்த சிறைச்சாலை போத்திபாருடைய கண்ட்ரோல்ல, அவன் அரண்மனையிலேயே கட்டப்பட்டதான ஒரு சிறைச்சாலை. இந்த காரியம் போத்திபாருடைய காரியத்தை அவனுக்கு கொண்டு போகிற போது போத்திபார் யோசேப்பை சும்மா விட்டுருப்பானா? He was just like a jailer. Praise the Lord. அத்தனை கைதிகளும் போத்திபாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஆமென். தன்னுடைய மனைவியை அவன் சரசம் பண்ணும்படியாய் கடந்து வந்தான் என்கிறதான வார்த்தை அவன் காதிலே போக சும்மா விட்டுருப்பானா? சவுக்கு எடுத்திருப்பான், எல்லார எடுத்திருப்பான், மனதீர அவன் என்ன செஞ்சிருப்பான்? இந்த யோசேப்பை அடிச்சிருப்பான். சும்மா கொண்டு அப்படியா தம்பி, என் பொண்டாட்டிய கையை பிடிச்சி நீ இழுத்திய அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி போ, சரச்சாலைக்கு போ, இன்னும் நீ வீட்டில் இருக்க லாய்க்கு இல்லைன்னு விட்டுருவானா? விட்டுருவானா? அடுத்த பொண்டாட்டிய கையை பிடிச்சி இழுத்தா விட்டுருவானா? அவன் பழி வாங்கும் நாளிலே என்ன செய்வான்? பழி வாங்குவான்.
ஸ்திரீகளை குறித்ததான எரிச்சல் புருஷனுக்கு உண்டாயிருக்கும். அதை பழிவாங்கும் நாளிலே அவன் தப்பவிடான். போத்திபார் விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா? அங்க அதெல்லாம் சொல்லப்படல. ஆனா போத்திபார் அவனை மனம் போனான்னா வெறி தீர அவனை அடிச்சான். But now he was into the prison. அவன் எவ்வளவாய் அழுதிருப்பான், அவன் எவ்வளவாய் கண்ணீர் விட்டிருப்பான், அவன் எவ்வளவாய் அவன் சோர்ந்து போய், ஆண்டவரே போதும் என் வாழ்க்கை, நீர் என்னை எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நான் உலகத்திலே இருக்கிறதை காட்டிலும் இல்லாமல் இருப்பது நல்லது என்று சிறைச்சாலையிலே அவன் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்திருப்பான். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாழ்மைக்கு முன்னானதுதான் உயர்வு. நம்முடைய தேவன் உயர்ந்தவராயிருக்கிறார். ஆனால் அவர்களை 138 சங்கீதம், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? உயர்ந்தவராய் இருக்கிறார். யாரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறார்? யாரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறார்? நீ தாழ்மை உள்ளவனாய் இருந்தால், உன்னுடைய வாழ்க்கையில எளிய வாழ்க்கை நீ செய்தால், பெருமைக்கும் அந்த மதிகேட்டிற்கு நீ இடம் போடாதபடி, நான் என்கிற பாவம் உனக்கு இராதபடி, தேவ சமூகத்தில் ஒரு எளிய வாழ்க்கை, தாழ்மையுள்ள வாழ்க்கை, தேவன் விரும்புகிற வாழ்க்கை நீ செய்வாயானால், கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிரு. நீ அவருடைய கருத்துக்குள் இருந்தால் உனக்கு தாழ்மையின் சிந்தை அவசியம். தீர்க்கதரிசி புத்தகம் 6 அதிகாரம் 8 மனுஷனே, நன்மை இன்னது என்று உனக்கு அவர் அறிவித்திருக்கிறாரே, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடக்கிறதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் நீளத்தில் கேட்கிறார். உன்கிட்ட எதிர்பார்க்கு காசு அல்ல, பணம் அல்ல, உன் காணிக்கை இல்ல, உன் தசமபாகம் அல்ல. நீ உன்னை தாழ்த்த வேண்டும். நீ காணிக்கை செலுத்தும் போது உன் சகோதரன் இடத்தில் குறை உண்டென்று கண்டால் நீ என்ன செய்ய வேண்டும்? உன் சகோதரன் இடத்தில் போய் நீ அவனிடத்தில் அறிக்கை பண்ணி அவனோடு ஒப்புரவாகு, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இல்லாவிட்டால் உன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிற தேவன் அல்ல. கர்த்தர் காயினையும் அவனுடைய காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நீ பெருமைக்கு காணிக்கை போடுகிறதுக்கு அல்ல, மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக காணிக்கை போடுகிறது அல்ல. காணிக்கை பெட்டி அருகே இயேசு நிற்கிறார். இயேசு எங்கே நிற்கிறார்? ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் தங்கள் ஐஸ்வர்யத்தில் இருந்து என்ன செய்தார்கள்? திரளாய் காணிக்கை போட்டார்கள். ஆனால் ஒரு ஏழை விதவை, ஏழை விதவை கனப்படுத்துவார்களா? அவர்களை மேன்மைப்படுத்துவார்களா? அவர்கள் காணிக்கை போடுகிறார். அவர்களை பார்த்து கனத்துக்குரியவர்களாய் பார்ப்போமா? அற்பமாய் பார்ப்போம். ஆனால் அவள் ஏழை விதவை 2 துட்டுக்கு சமமான ஒரு காசை காணிக்க பெட்டியிலே இயேசு அதை காண்கிறார். ஆமென். இயேசு அதை காண்கிறார். உடனே அந்த விதவையை நிறுத்தினார். நீங்கள் எல்லாரும் உங்களுடைய ஐஸ்வர்யத்தில் இருந்து என்ன செய்தீர்கள்? காணிக்கை செலுத்தினீர்கள். ஆனால் இவளோ தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் கொடுத்து விட்டாள். ஆமென். ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் இவள் போட்டு விட்டாள். அடுத்து அவளுக்கு என்ன கிடையாது? சோத்துக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதிருந்தும் அவள் கர்த்தருக்கென்று சின்ன காணிக்கையா இருந்தாலும் அது அவளுடைய ஜீவனத்துக்கு உண்டான பணம்.
Praise the Lord. இவளே அதிகமாய் போட்டால் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக அந்த ஏழை விதவையின் தலையை கர்த்தர் உயர்த்தினார். அதிகமாய் போடுகிறதை கர்த்தர் பார்க்கவில்லை. குறைவாய் இருந்தாலும் மனப்பூர்வமாய் தனக்குண்டான எல்லாவற்றையும் போட்டதை கர்த்தர் கனப்படுத்தினார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசிக்கூடிய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், எவ்வளவு துக்கப்பட்டிருப்பா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்க 2 பேர் வரா. சுயம்பாகி பானபாத்திரக்காரன். சுயம்பாகிங்கிறவன் சமையல்காரன். பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு திராட்சை பழத்தை பிழிந்து ரசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். ஆமென். 2 பேரும் சொப்பனம் கண்டார்கள். அவர்கள் துக்கமுகமாய் இருக்கிறதை கேட்டு விசாரித்து அவர்கள் கண்ட சொப்பனத்தை, அதன் அர்த்தத்தை அவர்களுக்கு சொன்னார். யோசேப்பு அந்த அர்த்தத்தை சொன்ன போது பானபாத்திரக்காரன் தப்புவிக்கப்படுவான் என்பதை அறிந்து இப்ப பானபாத்திரக்காரனை சொல்லுகிறார், நீ வாழ்ந்திருக்கும் போது எப்படிங்க, நீ வாழ்வடைந்திருக்கும் போது உதவி செய்வீங்களா? மற்றவர்களை நினைத்து பார்ப்போமா? மொர்தெக்காய் ஆமானுடைய ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்ட போது அவன் தன் ஜனங்களுக்காக ராஜாவிடத்திலே பேசுகிறவனாய், நன்மை உண்டாகத்தக்கதாக பேசுகிறவனாய் அவன் அரண்மனையிலே வாழ்ந்தான். நமக்கு அரண்மனை வாழ்க்கை கிடைத்தா மற்றவர்களை பார்க்கும் போது பார்க்காத மாதிரி திருப்பி. நீங்க கார்ல போனீங்கன்னா உடனே கார் டோர் என்ன செய்வீங்க? நீங்க ஏரோப்ளான்ல பறந்து போனீங்கன்னா யாரையும் நினைத்தே ஆட்டீங்களா? பார்த்துட்டோம்னா என்னத்தையா அவனை பேசுவாங்க. ஆமே. எடுப்பாய் பார்க்கக்கூடிய கண்கள், அவருடைய இருதயம் கொடுத்து இருக்கிறது. ஆமே. நீ எந்த அளவின்படி அளக்குறையோ அந்த அளவின்படி கர்த்தர் உனக்கு. நம்முடைய தேவன் உயர்ந்தவராய் இருக்கிறார். அவர் தாழ்மை உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். நீதிமான்கள் மேல் என் கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. யோசேப்பு ஒரு நீதிமான். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அன்னைக்கு போத்திபாருடைய மனைவி அங்கே பலவந்தப்படுத்துற வேலையில அவன் கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டான் அப்படின்னா இவனுக்கு சிறைச்சாலையே கிடையாது. உண்டா இல்லையா? கொஞ்சம் சைலண்டா, கொஞ்சம் அமைதியா இருந்தால் சிறைச்சாலை வந்திருக்குமா? வந்திருக்காது. ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லித்தான் வஸ்திரத்தை விட்டு ஓடி போனான். அவனுக்கு கிடைத்தது என்ன? நிர்வாணம் மாத்திரமல்ல, சிறைச்சாலை, வேதனை, துக்கம், கஷ்டம். இப்பொழுது நீங்கள் அழுது புலம்புவீர்கள். உலகம் உங்களை பார்த்து சந்தோஷப்படும், ஆகிலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய். இது போத்திபாருடைய மனைவிக்கு தெரியாது. ஆனா சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பை பார்க்கும்போது அந்த சிறைச்சாலை வழியா அவனை பார்க்கறதுக்குனே அப்படியே போயிருப்பா. அப்படின்னு என்ன செஞ்சிருப்பா? ஒரு சிரிப்பு, ஒரு ஆணவ சிரிப்பு, ஒரு ஏளன சிரிப்பு. மாட்டிக்கிட்டே அனுபவம். ஆமென். சிறைச்சாலையிலேயே கர்த்தர் அவனை ஒரு லீடரா வச்சார். யோசேப்பின் மேல் கிருபை செய்து சிறைச்சாலைக்காரனுடைய கண்களிலே தயவு கிடைத்து அவனை கைதிகளுக்கு அவன் ஒரு தலைவனாய்
அங்கே கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆனா பணபாத்திரக்காரனை பார்த்து சொன்ன, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்து நீ பார்வோன் இடத்திலே பரிந்து பேசு, இவ்விடத்துக்கு வருகிறதற்கு நான் ஒரு பாவமும் எவ்வளவு தன்னை தாழ்த்தி இருப்பான். மனுஷனுக்கு முன்பாகவும் பானபாத்திரக்காரனுக்கு முன்பாகவும் அவன் தன்னை தாழ்த்தினான். இந்த வார்த்தைகளை கர்த்தர் கேட்டாரா கேட்கலையா? யோசிப்பு, என் மேல் நீ விசுவாசம் வைக்காதபடி, என் மேல் நீ நம்பிக்கை வைக்காதபடி, பார்வோனுக்கு திராட்சரசம் கொடுக்கிற பானபாத்திரக்காரன் மேல் உன் நம்பிக்கை வைத்தாயே என்று அவர் சொல்லல. 2 வருஷம் தள்ளி போட்டார். எத்தனை வருஷம்? அந்த ஆதியாகமம் 41ஆம் அதிகாரங்களை வாசிக்கும் போது 2 வருஷம் கழித்த பின்பு, எத்தனை வருஷம்? 2 வருஷம். நீ மனுஷனை நம்பினா, மனுஷன் மேல நம்பிக்கை வைச்சேன்னா, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அது உன்னை விட்டு நழுவி போகும், அது தூரமாய் போகும், அது உனக்கு கிட்ட வராது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தாழ்மைப்படு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ பரிசேயனுடைய வீட்டிலே பந்தி இருக்கும் போது ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரால் துடைத்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினார். இங்கே ஒரு ஸ்திரீயினுடைய தாழ்மையை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இவள் ஒரு பாவியான ஸ்திரீ. சீமோன் சொல்லுகிறான், இவர் பாவியான ஸ்திரீ, இவர் யார் என்று அறிந்திருந்தால் அவளை தன்னை தொடுகிறதற்கு அவர் அனுமதித்திருக்க மாட்டாரே என்று அவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டார். இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிற காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? அறிவார். நம்ம இருதயத்துல பேசிக் கொள்ளுகிற காரியம்தான் அதிகம். அதுக்கப்புறம் தான் புரணி பேசுகிறது. அதுக்கப்புறம் தான் என்ன பேசுறது? ஆனா நம்ம இருதயத்துக்குள்ள நமக்கு நான் வேணும் கொடுத்தார். அட்டினால் செம்ம அட்டி பத்தாது, இன்னும் வேணும் அப்படின்னு நம்ம இருதயத்துக்குள்ள எத்தனை தடவை சொல்லிடுறோம். மற்றவர்கள் கஷ்டப்படும் போது, மற்றவர்கள் பாடுபடும் போது அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். ஆமென், ஆமென். கர்த்தர் அதை பார்ப்பார். அது அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இங்கே தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டார், இவள் ஒரு பாவியான ஸ்திரீ. ஏனென்றால், ஏன் இவர் இயேசுவின் பாதத்திலே வந்து அவர் கண்ணீர் விட்டு அழுது தன் தலைமயிரால் துடைத்து பாதத்தை முத்தம் செய்து பரிமள தைலத்தினாலே அங்கே என்ன செய்தால்? பாதத்தை அங்கே அந்த பரிமள தைலத்தை பூசி. ஏன்? விபசாரத்திலே கையும் நெய்யுமாய் பிடிக்கப்பட்டார் என்பதை யோவான் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே எல்லாரும் கூடி வந்தார்கள். இவர் பாவியான ஸ்திரீ, இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று நியாய பிரமாணம் சொல்லுகிறது. நீர் என்ன சொல்லுகிறீர்? இயேசுநாதரை பரிசோதிக்கும்படியாய் அங்கே பரிசேயர், நியாயசாஸ்திரிகள், சதுசேயர் அங்கே எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஆனால் இயேசு தரையிலே குனிந்து எழுதி கொண்டிருந்தார். அவர் ஓயாமல் அவரை அலட்டினதின் நிமித்தம்
அவள் நிமிர்ந்து பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் இவள் மேல் கல்லெறிந்து கொல்ல. ஆமென். சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்தார்? அவள் தரையிலே குனிந்து எழுதி கொண்டிருந்தார். அப்பொழுது கற்களை எல்லாரும் கீழே போட்டார். அவளை கல்லெறியும்படியாய் வந்ததான எல்லாரும் அந்த ஸ்திரீயை விட்டு ஓடி போனார்கள். இயேசுவும் அந்த ஸ்திரீ மாத்திரம் இருந்தார். ஆமென். அப்பொழுது இயேசு கேட்டார், ஸ்திரீயே, உன்னை கொல்லும்படி வந்ததான மனுஷர்கள் எங்கே என்று கேட்டபோது அவர் சொன்னார், எல்லாரும் போய்விட்டார். இயேசு சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி சமாதானத்தோடு அவளை அனுப்பினார். அந்த ஸ்திரீ இயேசுவின் பாதத்திலே கடந்து வந்தார். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, பரிமள தைலம் பூசிய அந்த மரியாள், ஹல்லேலூயா, இயேசுவுக்கு பாதத்திலே பரிமள தைலம் பூசிய அந்த மரியாளே அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உண்மையை நினைவாய் இருக்கிறார். தாவீது சொன்னார், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் என்று இயேசு சொன்னார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம், நம்மை வெறுமையாக்குவோம். பிரைஸ் தி லார்ட். அவளுடைய முகம் அவருடைய பாதத்திலே உதைந்திருந்தது. தன் தலைமையினால் அவருடைய பாதத்தை என்ன செய்தார்? தொடைத்தார். அந்த பாதத்தை முத்தம் செய்தார். ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் பலியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை நீங்கள் முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றியது. அந்த குமாரனை முத்தம் செய், அந்த குமாரனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்து. ஆண்டவரே, இந்த தலைமயிர் எனக்குரியதல்ல, இது எனக்கு கனத்தை கொடுக்கிறதுக்கு அல்ல, இந்த கனத்தை உமக்கு தருகிறேன் என்று சொல்லி அவள் சிரம் தாழ்ந்து தன் தலைமயிரால் அவருடைய பாதத்தை கண்ணீரால் முதல் என்ன செய்தால்? பாதத்தை நனைத்தார். நனைத்த பாதத்தை தன் தலைமயிரால் துடைத்தார். பிற்பாடு அவர் முத்தம் செய்தார். மலையாளத்துல சும்மனம் செய்தார். அதுதானே ரைட்? முத்தம், அதுக்கு பேர் என்ன? முத்தம் விட்டாங்கிறது பேர் மலையாளத்துல என்ன? சும்மனம். நம்ம அச்சன் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறீர்களா? ஆலயத்துக்கு வந்தா வாருங்கள், முழங்கால் படியிட கடவோம் என்று தாவீது சொல்லுகிறார். நாம் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். நம்மை பெருமையா, நம்ம பெருமை மேட்டினா ஆலயத்துல காட்டக்கூடாது. அதற்கு காட்ட வேண்டாம், வெளியே காட்டலாமா? வெளியையும் நீ காட்டக்கூடாது. சிலர் கேட்கிறாங்க, ஆமா இவங்க நகையெல்லாம் போட மாட்டாங்களாம், ஆனா பட்டு மாத்திரம், பட்டு சேலை கட்டுனா உயர்ந்த பட்டு சேலை மாத்திரம் கட்டுவாங்களாம், அது கட்டலாமா, நகை மாத்திரம் போடக்கூடாதான் அப்படின்னு. அப்ப நம்ம புறஜாதிகளுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? தகுதியான வஸ்திரம். வாசிக்க வேண்டாம், அது என்னுடைய சப்ஜெக்ட் அல்ல. தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் உங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? அலங்கரியுங்கள். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க.
இதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக உன் பந்தாலாம் வெறும் வேஸ்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பெருமையாய், மேட்டிமையாய், அகந்தையாய், இருமாப்பாய் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் நீ காணப்பட்டார், கர்த்தர் அதை வெறுக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். அவர் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் நமக்கு எதிரி ஆகணுமா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்ப என்னையா கல்யாண வீட்டுக்கு போகும்போது கொடுத்தாத, அதுல உனக்கு என்ன பெருமை? பட்டு செலவாம் கட்டணும்னு இருக்கா? கொடுத்தாத. நாம தகுதியுள்ள வஸ்திரத்தை கொடுத்து புறஜாதிகளுக்கு முன்பாக நீ சாட்சியா இருக்கணும்னா உன்னை நீ தாழ்மைப்படுத்து, ஒரு எளிய உடையை நீ அணிந்து கொள், எளியவனாயிரு. கர்த்தர் உன்மேல் நினைவாயிருப்பார். அதுல சிலர் தகுதியான வஸ்திரம் என்று சொல்லிருக்கு. என் தகுதி 10,000 ரூபாய்க்கு பட்டு சேலை கட்டுகிறது என்னுடைய தகுதி அப்படின்னு சொல்லக்கூடாது. மற்றவர்கள் நம்மை பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் என்று சொல்லத்தக்கதான வஸ்திரத்தினாலும் நாமத்தினாலும் நாம் நம்மை அலங்கரிக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஹலோ, எல்லாரும் கவனிங்க. இம்பார்ட்டன்ட் பிளேஸ். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யுங்கள்? தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய கண் நம்மேல் இருக்கிறது. அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா கர்த்தர் உன்னை காண்கிற தேவன். அப்ப நீ தேவனுக்கு முன்பாக நீ எப்படி இரு? எப்போதும், எங்கேயும், எல்லா இடத்திலேயும், எல்லா சூழ்நிலைகளிலேயும் தாழ்மைப்படுத்து. சிலர் என்னன்னு கேட்டா, நேர மேடையில போய் உட்காரணும் அப்படின்னு ஆசைப்படுவார். அதுல விசேஷமா ஊழியக்காரர், பாஸ்டர்ஸ் அப்படின்னா அவங்க என்ன செய்ய, எங்க போய் உட்காரணும்? மேடையில போய் உட்காரணும். ஏசுனார் 3 வார்த்தை சொல்லி கொடுத்தார். எப்படி தெரியுமா? எல்லாரும் உட்கார இடத்துல போய் தாழ்மையான ஒரு இடத்துல போய் நீ உட்கார். உன்னை அழைத்தவன் உன்னை பார்க்கும் போது, ஐயா நீங்கள் ஏன் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? உங்களுடைய ஆசனம் அங்கே இருக்கிறது, வாருங்கள் என்று உங்களை அழைத்து கொண்டு போய் உட்கார வைத்தால் அது உங்களுக்கு மேன்மையாயிருக்கும். நீங்கள் போய் மேன்மையான இடத்தில் உட்கார்ந்தால் உங்களை அழைத்தவன் சொல்லுவான், உங்களை காட்டிலும் கனம் பொருந்தினவர் வந்திருக்கிறார். ஆகவே சற்று அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? இடம் கொடுங்கள் என்று சொல்லி உன் ஆசனத்தை புடுங்கி உன்னிலும் மேன்மையாய் இருக்கிறவனுக்கு கொடுக்கும் போது அது உனக்கு எப்படி இருக்கும்? கனவீனமாய் இருக்கும். எங்கேயும் மேலான இடத்துல, மேன்மையான இடத்துல உட்காரணும்னு நினைக்கக்கூடாது. நான் விரும்புகிறது காரியம் என்ன? ஏபோத்துக்கு பின்னாக சீலையிலே சுற்றப்பட்ட கோலியாத்தின் பட்டயம் எப்படி மறைவாய் இருந்ததோ, மறைந்திருந்து நாம் செயல்படுவோம். அது கர்த்தர் விரும்புகிறார். எப்படி செயல்படணும்? அது நான் தான் செஞ்சேன், நான் தான் பார்த்து கொடுத்தேன், நான் தான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன்னு நான் சொன்னேன்னா அப்புறம் நீ 4 காலில் தான் நடப்ப. நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்ன போது அந்நேரமே நேபுகாத்நேச்சாருடைய இருதயம் மிருகத்தின் இருதயமாய் கர்த்தர் மாற்றினார். இப்ப 4 காலில் நடந்தான், புல்லு மேய்கிறவனாய் இருந்தான். என்ன மையனும்? சில வீடுகளில் வாசல்ல ஒரு கட்டு கட்டி வச்சிருப்பான்.
அது என்னன்னு கேட்டால் அருகம்புல். ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அருகம்புல் ஜூஸ் குடிச்சா ப்ரெஷர் என்ன செய்யும்? குறையும். அல்லேலூயா. இந்த நாட்களில் எதைத்தான் மேய வேண்டியதாக இருக்கு? அருகம்புல், ஆவாரம்பு, பாவக்காய், இப்படி தான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கு? சாப்பிட வேண்டியதாக. இறைச்சி சாப்பிட்ட செத்து போவ. ஒரு துண்டு கூட நீ என்ன செய்யக்கூடாது, திங்க கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லுவான். ஒரு துண்டு கறி கூட என்ன செய்யக்கூடாது. அப்படி கேட்ட ஒரு ஆள் என்ன செஞ்சாரு? தலைவாழை எடுத்து அதில் கண்ணாமூடி, நாக்கு, தலைக்கறி, மூளை, கால், கை, உடல், குந்தாணி எல்லாத்தையும் வரிசையாக வச்சு 2 பிளேட் பிரியாணியும் வாங்கி வச்சு நல்லா குழம்பு ஊற்றி வளைச்சு அடைச்சாரு. சாப்பிட்டு முடிஞ்சாரு. நெஞ்சு வலிக்கும் சாஞ்சாரு. செத்து போனார். ஆமென். அல்லேலூயா. நான்ட்டு அலைஞ்சேன்னா 4 காலில் தான் என்ன செய்யணும்? புல்ல மேயும். 7 காலங்கள் கடந்து போகும் மட்டும் அவன் மிருகத்தின் இருதயத்தை உடையவனாய் அவன் காணப்பட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு சுய நினைவு வந்தபோது, தன் புத்தி தெளிந்த போது அவன் மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். அரண்மனையிலே கர்த்தர் அவனை உட்கார வைத்தார். ஆமென். ஆமென். தாழ்மை எவ்வளவு முக்கியம்ங்கிறது விளங்குதான். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யுங்கள்? தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீயா உயரணும் 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 உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக. அல்லேலூயா. நீ பருந்தாக மாறணும்னா, நீ கழுகை போல உயர பறக்கணும்னா கர்த்தர் தான் உன்னை மேன்மைப்படுத்தணும். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தாத பட்சத்தில் நீயாய் உயர வேண்டும் என்று நினைத்தால் அந்த காரியம் ஒரு நாளும் நடக்காது. Praise the Lord. Praise the Lord. நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இனிமேல் என்ற வாழ்க்கையில பெருமைக்கும் அகந்தைக்கும் இருமாப்புக்கும் மேட்டிமைக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். விழுதலுக்கு முன்னானது சொல்லுங்க, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை, அழிவுக்கு முன்னானது அகந்தை. இதெல்லாம் சாலமோன் நீதிமொழியில சொல்லியிருக்கான். நீங்க தினம் காலையில நீதிமொழி வாசி, அது ஞான போதனையை கொடுக்கும். நீங்க உயர்த்தப்படணுமா? கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைக்கு. அதுக்காக இந்தவரே நான் குப்பை, இந்தவரே நான் தூசி தூசி குப்பை சொல்லி சொல்லி இந்த குப்பையை மேடாக்கி மேட்டு மேல ஏறி பார்த்துருவார். குப்பை தூசிங்கிறத கர்த்தர் அறிவார். குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து அவனை மேன்மைப்படுத்துகிறார். குருடனாய் இருந்தார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னார். கர்த்தர் பந்திமேயுடைய கண்களை திறந்தார். அவன் ஒரு அப்போஸ்தலனாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். புழுதியில் கடந்தவனை அப்போஸ்தலனாய் உயர்த்தினார். அப்போஸ்தலனாய் மாத்திரமல்ல, அவன் இத்தாலியிலே இரத்த சாட்சியாய் மரித்தான். கர்த்தர் அவனுக்கு 12 சிங்காசனங்களில் ஒன்றாய் ஒரு சிங்காசனத்தை குருடனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஒரு குருடனுக்கு சிங்காசனத்தை ஏன் தந்தார்? அவன் புழுதியில் இருந்தான். புழுதியில் இருந்து அவனை உயர்த்தினார். மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கவும் பண்ணுகிறார். பிரபுக்களோடு கூட உட்காரவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் செபிப்போம். Praise the Lord. Hallelujah. 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 அன்பின் நல்ல பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்மையை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நான் என்கிற சுபாவம் இல்லாதபடி
கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தாழ்மையின் சிந்தையாய் ஆண்டவரை காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே எளியவனும் சிறியவனுமான அவன் மேல் கர்த்தர் நினைவாய் இருக்கிறார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் நினைவாய் மேன்மைப்படுத்தும் உயர்த்தும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தாழ்த்தினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.